அத்தனையும் ஒரே படம் போட்டுருவேன். விக்ரம் எங்களை காப்பாத்து. Vikram, calm down, please. விக்ரம், என்னாச்சு விக்ரம்? கையில கட்டு போட்டு நீங்க பேசாம இருங்க. ஏய், நீ வெளியில வரியா இல்லையா? ஓடி வெளியா. விக்ரம், என்னாச்சு? கீழே விழுந்துட்டியா? எல்லாம் இவளாலதான். ஆளை வச்சு பிரீத்தி கடத்த பாத்திருக்கா. விக்ரம், பொறுமையா இரு. என்ன விக்ரம் உளர்ற? நான் எதுக்கு பிரீத்தியை கடத்தணும்? ஆமா, ஸ்ரீஜா எதுக்கு பிரீத்தியை கடத்தணும்? சும்மா நடிக்காதீங்க. அப்புறம் வாயில தான் சொல்லிட போறேன். விக்ரம், எதுக்கு தேவையில்லாம கத்திட்டு இருக்க? கத்தாம நீங்க 2 பேர் பண்ண காரியத்துக்கு உங்களால கொன்னே போட்டுக்கணும். தேவையில்லாம எங்க மேல பழிய போடாத. நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியாம இருக்க. நான் ஒன்னும் சின்ன பையன் கிடையாது. பிரீத்தியை காலி பண்ணிட்டு நான் இந்த ஃப்ராட கல்யாணம் பண்ணிக்கணும். அதான உங்க பிளான்? ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, நான் இருக்கிற வரைக்கும் என் பிரீத்திக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். இப்பவே இவளை கொன்னுட்டு பிரீத்தி கழுத்தால நான் தாலி கட்டுறேன். விக்ரம், விக்ரம் சொல்ல கேளு. என்ன விடுங்க சொல்றேன்ல. இவளை கொன்னாதான் என் கோவம் அடங்கும். விக்ரம், மத்ததெல்லாம் அப்புறம். உனக்கு இப்போ ஹெல்த் முக்கியம். டாக்டர் என்ன சொல்லுச்சு? உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லுச்சுல, அதை முதல்ல பாரு. அதுக்காக இவளை சும்மா விட சொல்றியா? விக்ரம், முதல்ல என்ன நடந்துச்சு அது தெளிவா சொல்லு. நீ பாட்டுக்கு வந்து கத்துற. அது ஏன் வாயில வேற சொல்லணுமா? நீங்க போட்ட பிளான் உங்களுக்கு தெரியாதா? என்ன பிளான்? பிரீத்தியை கடத்த ஆள் செட் பண்ணிட்டு அது நாங்க இல்லன்னு சொல்லி சமாளிக்கிறீங்களே. அத நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. விக்ரம், இதுதான் நிஜம். நாங்க யாரும் இத பண்ணல. நாங்க எதுக்கு பிரீத்தியை கடத்த போறோம்? இவ பிரீத்தியா இல்லையாங்கிற சந்தேகம் தான் இருக்கு. நாங்க இவளை கடத்தி என்ன பண்ண போறோம்? ஆமா விக்ரம், எங்களை மாட்டி விட யாரோ உன்கிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. யாரோ சொல்லல, நீ அனுப்பின ஆள் தான் சொன்னான். பிரசாத், யார் இது? ஏய், இன்னுமா நடிக்கிற? இவன் தானே நீ அனுப்பின ஆளு. விக்ரம், சத்தியமா அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. ஏய், யாரா நீ? இதுக்கு முன்னாடி என்ன பாத்திருக்கியா? அட்லீஸ்ட் என்கிட்ட நீ பேசிருக்கியா? இல்லையே.
சொன்னான்னு கேட்டியா? டேய், எங்க கிட்ட கார்ல வரும்போது என்னடா சொன்ன? நான் எதுவும் சொல்லலையே. டேய், உண்மையை சொல்லு, இல்ல அடி வாங்கியே செத்து. நான் உண்மையை தாங்க சொல்றேன். எனக்கு உங்க யாருன்னு தெரியாது. டேய், பொய் சொல்லாத. கார்ல வரும்போது என்ன சொன்னியோ அத சொல்லு. நான் எதுவும் சொல்லலைங்க. விக்ரம், என்னாச்சு விக்ரம்? எதுக்கு உடனே வீட்டுக்கு வர சொன்ன? சார், இவன் பிரீத்தியை கடத்த பார்த்தான் சார். யாரு கடத்த சொன்னான்னு கேட்டதுக்கு ஸ்ரீஜான் சொன்னான் சார். இப்ப கேட்டா ஏதோ மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய், இங்க வா. யாரா உன்னை கடத்த சொன்னது? யாரும் சொல்லல சார். சொல்றா 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 சொல்லு சொல்றா. சொல்லிடுறேன் சார், உண்மையை சொல்லிடுறேன் சார். நாங்க அந்த பொண்ணை கடத்தினது உண்மைதான். ஆனா இவங்க சொல்லி செய்யல சார். பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் பண்ணேன் சார். கார்ல வரும்போது ஸ்ரீஜா தான் கடத்த சொன்னான்னு சொன்னா சார். நீங்க தான் அடிச்சு ஸ்ரீஜா தான் பண்ண சொன்னாங்கன்னு சொல்ல சொன்னீங்க. நான் போய் சொல்ல மாட்டேன். உண்மையிலேயே நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் பண்ணேன். பெரிய இடத்து பொண்ணை தூக்குனா அதிக பணம் கிடைக்கணும்னு நினைச்சேன். அதனால தான் கடத்தினேன். சார், இவன் போய் சொல்றான் சார். விக்ரம், இவனை இங்க வச்சு விசாரிச்சா உண்மையை சொல்ல மாட்டான். விசாரிக்க வேண்டிய இடத்துல வச்சு விசாரிச்சா தன்னால உண்மை வரும். நான் பாத்துக்கிறேன். வரேன் விக்ரம். கான்ஸ்டபிள். விக்ரம், உனக்கு ஒண்ணும் இல்லையே? டாக்டர் என்ன சொன்னாரு? கொஞ்சம் பார்த்திருக்க கூடாதா? என்ன பண்றது சித்தி? நம்மள சுத்தி துரோகிங்களா இருக்காங்க. கொஞ்சம் ஏமாந்தாலும் நம்மளையே போட்டு தள்ளிடுவாங்க. இந்த பாரு, இப்ப நீ தப்பிச்சிட்ட. இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்குள்ள உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அவன் ஸ்டேஷனுக்கு போய் அவங்க கிட்ட ஏதாவது வளரி வச்சிட போறான். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டான். அப்படியே சொன்னாலும் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கலாம். என்ன பண்ணாலும் ஆப்பு நமக்கே வருது. இந்த ரவுடிங்க வேற சொதப்பிட்டானுங்க. மேடம், நீங்க கவலையே படாதீங்க. எப்படியும் அந்த கிராமத்துக்காரி நம்ம கிட்ட மாட்டுவா. அப்ப பாத்துப்போம். முதல்ல உட்காருப்பா, உட்கார். இல்ல சித்தி, சும்மா விடக்கூடாது. இப்பவே நம்ம பாட்டிக்கிட்ட போன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லி ஆகணும். அப்பதான் இது சரியாகும். ஏய், இரு இரு இரு, கொஞ்சம் இரு, நான் எடுக்கிறேன். சரி இரு, உட்காரு. முதல்ல நான் டயல் பண்றேன். உட்காரு. பாத்து பாத்து உட்காரு. பாத்து. பாத்து. ஸ்ரீஜா, அவங்க மேல போய் ஏதாவது பிளான் பண்ண போறாங்க. நீ பின்னாடியே போய் என்னன்னு கவனிப்போ. மேல போ. விக்ரம், என்னாச்சுப்பா? பாட்டி பாருங்க பாட்டி. என்ன பாச்சு? கையில என்னப்பா அடிபட்டிருக்கு? பாட்டி, அந்த ஸ்ரீஜா தப்பானவ பாட்டி. இன்னைக்கு அவன் என்ன பண்ணா தெரியுமா? நான் என்ன கேக்குறேன், நீ என்னப்பா பதில் சொல்ற? அடி எப்படிப்பா பட்டுச்சு? கல்பனா, என்னாச்சுமா? நீயாவது சொல்லு. அத்தை, நானும் அதைத்தான் அத்தை கேட்டுட்டு இருக்கேன். நான் தான் அப்பவே சொன்னல பாட்டி, அவ ஒரு ஃப்ராட், அவளை நம்பாதீங்கன்னு. அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுங்கன்னு சொன்னேன்.
நீங்க தான் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். எப்படிப்பா அடிபட்டது அது சொல்லுப்பா. எல்லாம் அந்த ஸ்ரீஜாவால தான் பாட்டி. பிரீத்திய ஆள் வச்சு கடத்தி கொல்ல பார்த்திருக்கா. அவளை காப்பாத்த போய் தான் எனக்கு அடிபட்டுச்சு பாட்டி. பாட்டி நான் அப்படிலாம் பண்ணல பாட்டி. அந்த ஆளு யாருன்னே எனக்கு தெரியாது. இவங்கெல்லாம் என் மேல பழி போட்டுட்டு இருக்காங்க. நான் அப்படி பண்ணல பாட்டி. டேய் இப்படி திரும்புடா பாட்டி. நான் எதுக்கு பாட்டி போய் சொல்லணும்? இவன் அனுப்பின ஆளு இப்ப ஐஜி கஸ்டடியில இருக்கான். அவனை முதல்ல பிடிச்சு கேட்டப்ப என்ன சொன்னான் தெரியுமா? ஸ்ரீஜா தான் பண்ண சொன்னான்னு சொன்னான். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே அப்படியே மாத்தி சொல்றான். இவதான் ஏதோ பண்ணியிருக்கான். பாட்டி சத்தியமா நான் எதுவும் பண்ணல பாட்டி. என்ன நம்புங்க. விக்ரம் கிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. அத கேட்டு என்ன சந்தேகப்படுறான். திரும்ப பாட்டி, நான் உண்மையதான் சொல்றேன். இவதான் ஏதோ பண்ணிருக்கா. என்கிட்ட சாட்சி இருக்கு பாட்டி. விக்ரம் விக்ரம் ஐயா கொஞ்சம் பொறுமையா இருப்பா. ஒருவேளை இந்த பண்ணையாரோட வேலையா இருக்குமோ? தேன் எங்க போனாலும் அவன் தானே ஃபாலோ பண்ணுவான். சண்முகம் இல்லாம எங்கேயும் போகாதான்னு சொன்னா இவ வேற கேட்க மாட்டேங்கிறாளே. என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. விக்ரம் எனக்கு எனக்கு தெரியும்பா. முதல்ல அங்க என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுக்கலாம். என்ன? ஐயோ பாட்டி, இதுல முடிவெடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இவதான் பண்ணிருக்கா. நான் சொல்றது ஏன் நீங்க நம்ப மாட்டீங்க? ஆமா பாட்டி, அந்த ஆளு கூட ஸ்ரீஜா தான் பண்ணிச்சுன்னு சொல்லுச்சு. டேய் மொபைல் இந்த பக்கம் திருப்புடா. பாட்டி நாங்க எல்லாரும் அங்கதான் பாட்டி இருந்தோம். ஐயோ சத்தியமா நான் பண்ணல பாட்டி. இவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து என் மேல பழி போட்டுட்டு இருக்காங்க. ஸ்ரீஜா, எனக்கு தெரியும் நீ இத பண்ணிருக்க மாட்டேன்னு. இதுல எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. இதப்பா, நான் இன்னும் 2 நாள்ல இந்தியா வந்துருவேன். நான் வந்ததுக்கு அப்புறம் எது வேணாலும் பேசிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. ஸ்ரீஜா, நான் பாட்டி சொன்னா கேக்குறியா? போய் பேசாம தூங்குமா போ. அது வந்து இல்ல, நான் விக்ரம் கிட்ட பேசிக்கிறேன் போ. சரிங்க பாட்டி. பாட்டி, நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? விக்ரம் 2 நாள்ல வந்துருவாப்பா. பாட்டி, இன்னொரு வாட்டி ஸ்ரீஜா பிரீத்தி ஏதாவது பண்ணா நான் பிரீத்தியை கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்க சொன்னதுனால மட்டும்தான் நான் பொறுமையா இருக்கேன். இல்லைன்னு வைங்க வேற மாதிரி ஆயிடும் பாட்டி. ஆனா ஒண்ணு பாட்டி, ஸ்ரீஜாவும் ஆண்டியும் பிரீத்திக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ணாங்க, என்னால பொறுமையா இருக்க முடியாது. கண்டிப்பா பிரீத்தி கழுத்துல நான் தாலி கட்டுவேன். அப்புறம் என்ன கோச்சுக்காதீங்க. விக்ரம், அவசரப்படாத. பிரீத்தி உனக்கு தான், உனக்கு மட்டும்தான். அதனால கொஞ்சம் பொறுமையா இரு. கொஞ்சம் எதையும் அவசரப்பட்டு பண்ணிடாத. நான் வந்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணலாம். என்னப்பா, சரியா? சரி பாட்டி, நீங்க சீக்கிரமா வாங்க. சரி, 2 நாள் இல்லைன்னா 3 நாள் அவ்வளவுதான். ஏப்பா, அவங்க கூட சண்டை போட்டியே, ரொம்ப அடிபட்டுடுச்சா? பிரீத்தியை அருவாள் எடுத்து வெட்ட வந்தாங்க பாட்டி. அத என் கையால தடுத்த. அதான் கொஞ்சம் அடிபட்டிருக்கு, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஆனா நான் மட்டும் இல்லைன்னு வைங்க, பிரீத்தி செத்து போயிருப்ப பாட்டி. இது புரியாம நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. விக்ரம், எல்லாம் எனக்கு தெரியும். என் ராஜா இல்ல, நீ முதல்ல உன் உடம்ப பாத்துக்கோ, பிரீத்தியும் பாத்துக்கணும். என்ன? சண்முகம் இல்லாம பிரீத்திய வெளியில தயவு செஞ்சு எங்கேயும் கூட்டிக்கிட்டு போகாத. நான் ஏன் சொல்றேன்னா, அவ நேரம் அப்படி, அவளுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லைப்பா. அதனாலதான் இப்படி எல்லாம் குளறுபடி நடக்குது. நீ ஒண்ணு கவலைப்படாத, பிரீத்திக்கு ஒண்ணுமே ஆகாது.
இருந்தாலும் நீயும் பிரீத்தியும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கண்டிப்பா பாட்டி, நான் தான் கூட இருக்கேன்ல, பிரீத்திக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஓகே, சரி. மனசை போட்டு குழப்பிக்காம போய் தூங்க என்ன? சரிப்பா. சரிங்க பாட்டி. போனை வச்சிடுறேன். கடவுளே, பிரீத்தி சீக்கிரமே குணமாகணும். இந்த பண்ணையார் ஆளுங்களால இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதோ. விக்ரமுக்கும் பிரச்சனை வருதே. அம்மா தாயே, எதுவும் நடக்காம இருக்கணும்னா பிரீத்தி சீக்கிரமே குணமாகணும். அப்பதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். நீ தான் நல்ல முடிவா கொடுக்கணும் தாயே. விக்ரம், ஏதாவது சாப்பிடுறியா? எடுத்து வரட்டா? ஒண்ணும் வேணாம். தயவு செஞ்சு நீங்களும் ஸ்ரீதாவும் இங்கிருந்து போயிடுங்க. எனக்கு அதுவே போதும். உங்களை பார்த்தாலே கோவமா வருது. ஏதாவது பண்ணிட போறேன். முதல்ல போங்க. விக்ரம், டென்ஷன் ஆகாத. அதான் அத்தை வர வரைக்கும் உன்னை அமைதியா இருக்க சொன்னாங்கல்ல, அமைதியா இரு. சந்திரிகா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நான் என்ன கேட்டுட்டேன்? சாப்பிடுறியான்னு தானே கேட்டேன். அது தப்பா? அது கூட கேட்க கூடாதா? அவன் தான் ஸ்ரீஜா மேல கோவமா இருக்கான்ல. போங்க முதல்ல. வா ஸ்ரீஜா, போவோம். விக்ரம், நீ இரு, சாப்பிட ஏதாவது எடுத்து வர. வேணாம், பசி. சும்மா இரு, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நான் எடுத்துட்டு வரேன். சித்தி, வேணான்னு சொல்றேன்ல. சித்தி, நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. விக்ரம் கண்டிப்பா சாப்பிடுவோம். டேய், சும்மா இருக்க மாட்டியா? சித்தி, நீங்க போய் எடுத்துட்டு வாங்க சித்தி. பிரீத்தி இருக்கும்போது விக்ரம் எப்படி சாப்பிடாம இருக்கான்னு பார்க்கலாம். சரியா சொன்ன சித்தி, நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. சரி. பிரீத்தி, என்னாச்சு சைலண்டா இருக்கே? விக்ரம்க்கு ஏதாச்சும் சொல்லு. ஆனா இப்பெல்லாம் நீ ரொம்ப மாறிட்டே. முன்னெல்லாம் விக்ரமுக்கு சின்னதா அடிபட்டா துடிச்சு போகும். இப்போ என்னன்னா ரொம்ப அமைதியா நிக்குது. பிரீத்தி, இது நல்லாலே. என்ன சொல்றதுன்னு தெரியலையே. பிரீத்தி, நீ எதுவும் சொல்லாம விக்ரம்க்கு இதை வாங்கி ஊட்டி விடு. இல்ல, அது வந்து பிரீத்தி, உனக்கு என்ன ஆச்சு? இல்ல, ஒண்ணும் இல்ல. பிரீத்தி, இந்தா ஊட்டி விடு. இந்தா போ. இந்தா. விக்ரம், நீ சாப்பிடு, நான் இதோ வரேன். சாப்பிடு. சாப்பிடுங்க. பாத்தீங்களா, நம்ம யாரும் சொல்லியும் சாப்பிடாத விக்ரம் பிரீத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஒரு பார்வையாலேயே சாப்பிட வச்சுட்டா. அவங்களுக்குள்ள அப்படியே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. விக்ரம், நீ மட்டும் பிரீத்தி மேல பட வந்த கத்திய நீ பிடிக்காம இருந்திருந்தா பிரீத்தி உயிரோடவே இருந்திருக்காது. ஆமா விக்ரம், ஆனா நீ கையால பிடிக்காம தட்டி விட்டு இருக்கணும்.
இப்ப பாரு உன் கையில காயமாயிடுச்சு. நீங்க சொல்ற மாதிரி தட்டி விடுற அளவுக்கு நான் நிதானமா யோசிக்கல. எனக்கு இருந்த ஒரே எய்ம் என் பிரீத்தியை காப்பாற்றணும். அவளை காப்பாத்துறதுக்காக என் உசுரை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தா கூட சந்தோஷமா கொடுத்துருவேன்.